ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோவில் சோலோ மேக்ஸ் லெவல் நியூ பீயிங் மங்கோடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோடு யாராவது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் இருக்குது, மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போனா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஸோ பலபலம் பேசாமல் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ப்ரீவியஸ் எபிசோடில் என்ன நடந்திருக்கும்? நம்ம ஹீரோ ஜெயிலில் மாட்டி இருந்திருப்பான். அந்த இடத்துக்கு ஃப்ளோரோடைய லீடரும் வில்லன் குரூப்போட லீடரும் வந்திருப்பாங்க. ஹீரோ அப்ரைசல்ஸ் பண்ணி வில்லன் குரூப்போடைய லீடருடைய ஸ்டேட்டை செக் பண்ணி பார்ப்பான். பட் செக் பண்ண முடியாது. அதனால ஹீரோ அவன்கிட்ட இருந்த ஒரு மாத்திரையை போட்டு டெம்பரவரியா பவரை இன்க்ரீஸ் பண்ணி அவனை ஸ்கேன் பண்ணி பார்த்துருப்பான். அதுல ஹீரோவுக்கு ஒரு பவர் ரொம்பவும் பிடிச்சிருக்கும். அதனால அது காப்பி பண்ணலான்ட்டு ஹீரோ முடிவு பண்ணும் போதே ஹீரோடைய சிஸ்டமும் காப்பி பண்றதுக்கான குஷ்ட கொடுத்துருக்கோம். நம்ம ஹீரோவும் கிரேசியா பேசியும் அவன் வாயிலேருந்து அவனுடைய பேரை வர வச்சிருவான். இந்த 2 டாஸ்க்கு கொடுத்தோன்னே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய சிஸ்டம் சொல்லிடும். ஹீரோவும் அந்த பவர் கெயின் பண்ணியிருப்பான். அதே டைமிங்ல அங்க ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து இந்த ஜெயில இருந்து நாங்க ஒரு ஆளை சாக்ரிஃபைஸ் பண்ண கூட்டிட்டு போக போறோம், யார் வரீங்க, இல்லைன்னா மொத்த பேரும் வர மாதிரி இருக்கும்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ தானாவே எழுந்துச்சு வந்திருப்பான். அப்படி வரும்போதே ஹீரோ அவன்கிட்ட இருந்த ஒரு மாத்திரைய அங்க போயிட்டு இருந்த தண்ணியில போட்டிருப்பான். அந்த சாக்ரிஃபைஸ் பண்ற இடத்துக்கு நம்ம ஹீரோ போயிருப்பான். அங்க போய் பார்த்தவனுக்கு செம்மையான ஒரு ஷாக்கு. அந்த இடத்துல தெரசா ஒரு கட்டப்பட்ட நிலைமையில சாகுற நிலைமையில இருக்காங்க. நம்ம ஹீரோ கட்டுப்போயிட்டு அவனுடைய புக்கோடைய ஸ்கில்லை யூஸ் பண்ணி டெம்பரவரியா அந்த ஃப்ளோரோடைய கட்டுப்பாட்டிலேருந்து ஹீரோ தப்பிச்சு அவனுடைய பவரை எடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பான். அதுல இருந்தா இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாப்டர் ஸ்டார்டிங் சீன்லயே சுத்தி பிளாக் கலர் ஸ்மோக்கா இருக்கிறதுனால அங்க இருக்கிற ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய வெப்பனை கீழே போட்டு மண்டி போட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டீமன் கிங் கிட்ட. ஓ டீமன் கிங், எங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்க, எதுக்காக இப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு எனர்ஜி அவங்க நோக்கி வரதை அவங்க சென்ஸ் பண்றாங்க. அந்த திசையை நோக்கி அவங்க பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ கொலகாண்டில் வந்துகிட்டு இருக்கான். அவங்கள பார்த்துட்டு ஓ டீமன் கிங் நீங்க தான் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாருமே சந்தோஷப்படும் போது நம்ம ஹீரோ வந்த வேகத்துக்கு அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளுறான். அவனுடைய அடாப்டிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகுது 0.1%. இதே மாதிரி அடுத்தடுத்த ஃபாலோவர்ஸை ஹீரோ போட்டு தள்ளிட்டு முன்னோக்கி போய்கிட்டே இருக்கான். அந்த கட் பண்ணா தெரசாவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லி காட்டுறாங்க. தெரசா ஆண்ட்ரியாவை காப்பாத்துறதுக்காக போகும்போது நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவ ஒரு சாதாரண எம்பிசி மட்டும்தான், அதனால அவளை பலி கொடுக்கறதுல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பிளேயர்ஸ் அந்த குழந்தைய தொட வரும்போது நம்ம தெரசா அவங்க 2 பேத்தையுமே அடிச்சு பறக்க விட்டுட்டு என்னதான் இந்த ஃப்ளோர்ல என்னுடைய பவர் யூஸ் பண்ண முடியலனாலும் கூட என்னால் சாதாரணமாகவே உங்களை அடிச்சு பறக்க விட முடியும் அப்படின்னு சொல்றா. இது கேட்டுட்டு அவங்க 2 பேருமே அப்படின்னா நீங்களே சொல்லுங்க யாரு பத்தி சாக்ரிஃபைஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது நம்ம தெரசாவும் யோசிச்சு பார்த்துட்டு ஆண்ட்ரியா கிட்ட போயிட்டு நான் திரும்பி வரேன்னு சொல்லிட்டு அந்த ஃபாலோவரை பார்க்கறா. வா என்ன ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சந்தோஷப்படும் போதே அவனை காட்டுறாங்க. அவன் நம்ம ஹீரோ கையில செத்து மடிஞ்சு கிடக்குறான். இதே மாதிரி ஹீரோடைய பவர்னால ஏகப்பட்ட பேர் செத்து கிடக்குறாங்க. நம்ம தெரசாவும் கொஞ்சம் கொஞ்சமா எழுந்திரிக்கும் போது ஹீரோவை பார்த்துட்டு நீ வருவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சிரிக்கிறா. இதை பார்த்துட்டு ஹீரோவும் சிரிச்சுட்டு அவ கையில இருந்த அந்த விலங்கை வெட்டி விடுறான் ஹீரோ. அங்க இருந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் போடுத்தல வரப்ப ஹீரோவுடைய அடாப்டிவிட்டி அப்படிங்கிற அந்த பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அது 23 இருக்கு. இனிமேட்டு லீடரை தான் போட்டுத்தலன்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே அடுத்து நீ லீடர்கிட்ட தானே போவ, அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போகணுன்ட்டு தெரசா சொல்றாங்க. நம்ம ஹீரோ என்ன இடம்னு பாக்குறான், ஜெயில் தான். அங்க இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே தெரசா விடுவிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கும்போது வேக வேகமா நம்ம தெரசா முன்னோக்கி போயிட்டு அங்க இருக்கிற ஆண்ட்ரியாவை போய் பார்த்து கட்டி பிடிச்சி தூக்குறா. நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லிட்டு. ஆமா இங்க என்ன நடக்குதுன்னு ஹீரோ கேட்கும் போது ஓ அதுவா, இவ பேரு தான் ஆண்ட்ரியா, இவ இந்த ஃப்ளோர்ல தான் இருக்கா, வில்லேஜ்ல இருந்து இவ கூட்டிட்டு வந்து அவங்களுடைய குரூப்ல சேர்றதுக்காக இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் வற்புறுத்தினாங்கன்ட்டு நம்ம தெரசா ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் சொல்றா. இதை கேட்டு சே இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு, என்னுடைய நேரத்தை ஃபுல்லா இவ வேஸ்ட் பண்ணிட்டா, இதனால லீடரை என்னால தோக்கடிக்க முடியாது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது வெயிட் இப்ப இவ என்ன சொன்னா, இவ இந்த ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தானே சொன்னா அப்படின்னு ஹீரோ வில்லத்தனமா சிரிக்கிறான். ஏய் உன் பேரு ஆண்ட்ரியா தானே, கரெக்டு தானே, எதுக்காக ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அவங்க கூட சேர்ந்துக்குன்னு சொல்லும் போது எதுக்காக சேரலன்னு ஹீரோ கேட்கிறான். அதை கேட்டு அந்த பொண்ணும் அவங்க எல்லாருமே கடவுள் இருக்காங்கன்னு சொன்னாங்க, அப்படி ஒரு கடவுள் இருந்தா எங்க அம்மா அப்பா என்னை விட்டு போயிருந்திருக்க மாட்டாங்க, எங்க சொந்த வில்லேஜே என்னை இவங்க கிட்ட தள்ளி விட்டு இருக்க மாட்டாங்க, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன், அதனாலதான் நான் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இதை கேட்டு நான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக இதை சொல்லலை, நானும் ஒரு அனாதை தான், நான் சின்ன வயசுல அனாதையா
ஹோம்ல வளர்ந்தேன். அதுக்கப்புறம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சேன். நான் அந்த லீடரை போட்டுத்தலாம் இருப்பேன், நீ ஃப்ரீ ஆயிடுவே அப்படின்னு சொல்றான். ஆனா இன்னமே நீங்க லீடரை கிளியர் பண்ணலையே அப்படின்னு சொல்லும்போது, கவலைப்படாத, நான் அவனை பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்றான். அந்த டைம் நம்ம ஹீரோ, நான் அதை செய்கிறேன், ஆனா நீ அதுக்கு பதிலாக நீ என்னுடைய ஃப்ரெண்டா மாதிரின்னு சொல்லிட்டு அவன் கையில ஒரு பவரை எடுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த பவர்னால அவளை எப்போ வேணாலும் ஹீரோவால கண்ட்ரோல் பண்ண முடியும். இது போட்ட உடனே நீ இனிமேட்டு என்னுடைய கஸ்டடி, நான் அவனை நல்லா பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்றான். ஆண்ட்ரியா கிட்ட சொல்றான். இதை பார்த்துட்டு நம்ம தெரசாவும், நல்ல வேலை என் மேல எதுவும் போடலையே அப்படின்ட்டு அவ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கா. வாங்க இப்ப போய் லீடரை கிளியர் பண்ணுவோன்ட்டு ஹீரோவும் தெரசா அந்த குட்டி பொண்ணு ஆண்ட்ரியா 3 பேருமே கிளம்புறாங்க. இந்த இடத்துல அந்த 2 நிமிஷமும் முடிஞ்சிருது. ஹீரோடைய எல்லா ஸ்கில்லுமே திருப்பியும் சீல் செய்யப்படுது. அந்த இடத்த கட் பண்ணா அந்த லீடரை காட்டுறாங்க. லீடரோட கையில ஒரு பாட்டு இருக்கு. அவனும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும், கடவுளுக்கு ரொம்பவும் நன்றின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த ஜாடியை தொட்டிட்டு சொல்றான். அந்த இடத்த கட் பண்ணா தெரசாவும் ஹீரோவும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ மலமாடு மாரி தான் அவனும். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கும்ட்டு ஹீரோ சொல்லும் போது, நீ ஏன் கவலைப்படுற, நீ தான் அந்த பவர் யூஸ் பண்ணி தானே அட்டாக் பண்ற, நீ அதேமாரி திருப்பியும் பவர் யூஸ் பண்ணி அவனை போட்டு தள்ளிட்டு தெரச சொல்லும்போது, இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை, அதுக்கான கால வரம்பு முடிஞ்சிச்சு, நம்ம 2 பேர் தான் எப்படியாவது அவனை போட்டு தள்ளி ஆகணும். ஆனால் எனக்கு அவனை பற்றி கூட கவலை இல்லை, அவன் யூஸ் பண்ணுற டிவைன் லெவல் வெப்பனை பற்றி தான் எனக்கு கவலையே. அந்த பார்ட் ஃபீல்டு ஈட்டிங் பார்ட், அந்த பார்ட்டால் ஒரு ஆளை குறி வச்சுட்டா அவன் செத்தே தீருவான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போன்னா கிளியர் பண்ண முடியாதுன்ட்டு தெரசா கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. இல்லை நான் எப்படியாவது அதை தடுக்க ட்ரை பண்றேன், அதை ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டா கொஞ்சம் திருப்பி யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்குள்ள அவனை போட்டு தள்ளி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். தெரசாவும் கேட்கறாங்க. அப்படியே அவங்க பேசிக்கிட்டே லீடர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு டோரை திறந்துட்டு ஹீரோவும் தெரசாவும் உள்ள போகும்போது ஹீரோ கேட்கறான், உன் கூட இருந்தானே அவன் எங்கன்ட்டு கேட்கும்போது, அவர் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனாருன்ட்டு அந்த லீடரும் சொல்றான். இதை கேட்டு ஹீரோவும், அடைச்ச அவர் ரொம்ப புத்திசாலி, நான் அவனை இங்கேயே போட்டு தள்ளணும்னு நினைச்சேன் அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். அந்த டைம் என்னால இன்னமுமே நம்ப முடியல, எப்படி கடவுளுடைய கட்டுப்பாட்டையும் மீறி உன்னால பவரை யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு, எது எப்படியோ உன நான் என்னுடைய கடவுளுக்கு கண்டிப்பா சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த லீடர் அவனுடைய சட்டையை கைட்டி போட்டு அந்த டிவைன் ஆப்ஜெக்டை எடுக்கிறான். அந்த ஆப்ஜெக்டை பார்த்துட்டு தெரசாவும், ஓ இதுதான் ஹீரோ சொன்ன அந்த டிவைன் ஆப்ஜெக்டான்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோவும் தெரசாவும் அந்த லீடரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிட்டு தெரசாவை கையில இருந்த ஒரு துணியை வச்சு லீடருடைய வாயை பிடிச்சி பின்னாடி இழுக்கும் போது நம்ம ஹீரோ அந்த டிவைன் ஆப்ஜெக்டை எடுக்கலான்னு வருவான். பட் அதுக்குள்ளேயே நம்ம லீடர் அவன் வாயாலேயே தெரசாவை அடிச்சு பறக்க விட்டுட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோ இந்த பாட்டை எடுக்க தானே போயிருப்பான். அட்டாக் வரதை பார்த்துட்டு அவனுடைய மூஞ்சிலே குத்தி அவனை பறக்க விடுறான் லீடரை. ஹீரோ, பரவாயில்லையே, என்னை விட 2 மடங்கு ஹைட்ல இருக்கிறவனே நான் அடிச்சு பறக்க விட்டுருக்கேன், இதுதான் டீம் டாக்டிக்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே, கொய்யால இந்த டைம் என்னுடைய கடவுளுக்கு ஒரு நல்ல சாக்ரிஃபைஸ் கொடுக்க போறேன், ஃபர்ஸ்ட் நீ தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டோடைய பவரை யூஸ் பண்றான் லீடர். அந்த பார்ட்ல இருந்து அந்த ஸ்கெய்டன்ல இருந்து ஒரு பவர் ரிலீஸ் ஆகி ஹீரோ நோக்கி போக ஆரம்பிக்குது. தெரசா, நீ இதுதான் உன்னுடைய டைம், அந்த பார்ட் கூல்டன் டைம் ஆகிறதுக்குள்ள அவனை முடிச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு ஹீரோ கத்தும் போதே அந்த அட்டாக் ஹீரோ நோக்கி வந்து ஹீரோ அட்டாக் பண்ணுது. இதை பார்த்துட்டு ஹீரோடைய டீம்மேட்ஸ் 2 பேருமே ஷாக்ல இருக்கும் போதே, ஹீரோடைய சிஸ்டம் நீங்க செத்துட்டீங்க, இதனால உங்களுடைய டீமன் கிங்கோடைய சாபம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய சிஸ்டம் ஹீரோ கிட்ட சொல்லுது. பரவாயில்ல, இது ஒரு நல்ல சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லிட்டு அந்த லீடர் சிரிச்சிட்டு இருக்கும் போதே நம்ம தெரசா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. என்ன அவனுடைய காம்ரேட் செத்து போனதை நினைச்சு கஷ்டப்படுறியா, நீனும் சாக்ரிஃபைஸ் ஆகுறியான்னு சொல்லிட்டு லீடர் கேட்கும்போது, இது ஒரு நல்ல சாக்ரிஃபைஸே கிடையாதுன்ட்டு தெரசா சொல்றா. இதை கேட்டு லீடர் தெரசாவை எட்டி உதைக்கிறான். தெரசாவும் எங்கேயோ போய் விழுறா. அதை பார்த்துட்டு நம்ம ஆண்ட்ரியாவும் ஷாக்ல இருக்கும் போதே லீடருடைய கவனம் ஆண்ட்ரியா மேல திரும்புது. இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு லீடர் ஆண்ட்ரியாவை தொட போகும்போது பின்னாடி வையா நம்ம தெரசா வந்துட்டு அவங்க கால் மூலமா லீடருடைய கழுத்தை பிடிச்சி தூக்கி பறக்க விடுறாங்க. நீ ஆண்ட்ரியாவை தொடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம லீடரும் எழுஞ்சிக்கிட்டே, பரவாயில்லையே உன்னால இன்னமும் சண்டை போட முடியுமா, நல்லதுன்ட்டு வில்லத்தனமா நம்ம லீடர் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதோட இந்த சட்டம் முடியுது கைஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பை.